ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சான்வி. இன்னைக்கு ஹெல்த்தியாக நல்ல டேஸ்ட்டாக பைனாப்பிள் கிளேஸ் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கோதுமை மாவும் ப்ரௌன் சுகரும் யூஸ் பண்ணி தான் இந்த கேக்கை நான் செய்திருக்கிறேன். எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரோ எசன்ஸோ யூஸ் பண்ணலை. ஃப்ரெஷ்ஷான பைனாப்பிளை யூஸ் பண்ணி இந்த கேக்கை நல்லா டேஸ்ட்டாக செய்யலாம். இந்த கேக் செய்கிறதுக்காக பாதி அன்னாசி பழம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 3/4 கப்பு தயிர் எடுத்துக்கோங்க. புளிக்காத தயிர் பார்த்து எடுத்துக்கோங்க. 2.5 கப்பு ப்ரௌன் சுகர் எடுத்துக்கோங்க. அப்புறமா 1/2 கப்பு ஆலிவ் ஆயில் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் 2.5 கப்பு ப்ரௌன் சுகரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பொடிச்சுக்கோங்க. அடுத்ததாக 3/4 கப்பு தயிரையும் சேர்த்துக்கோங்க. 1/2 கப்பு ஆலிவ் ஆயிலையும் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அன்னாசி பழ துண்டுகளை சேர்த்து நல்ல விழுதாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் பட்டர் பேப்பர் வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி 9 இன்ச் பேன் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அடுத்ததாக ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் அரிப்பு வச்சுட்டு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1.25 கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். 1/4 கப்பு சோள மாவு சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா அரிச்சு எடுத்துக்கோங்க. கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா அரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ மாவை நம்ம அரிச்சு எடுத்தாச்சு. இந்த மாவை 2ஆக பிரிச்சுக்கோங்க. பாதி மாவை வேற ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அரைச்ச விழுதை பாதி சேர்த்துக்கோங்க. 1 பங்கு மாவில் 1 பங்கு அரைச்ச விழுதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு மிச்சம் எடுத்து வச்சிருக்கிற மாவையும் சேர்த்து திரும்பவும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா அரைச்ச விழுதில் பாதி இருக்குல்ல, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலக்கிக்கோங்க. இப்போ மாவு நல்லா கலக்கி ரெடி பண்ணியாச்சு. இந்த பதத்துக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்போ இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய மாவை நம்ம 9 இன்ச் பேனில் சேர்த்துக்கலாம். முதல்ல இந்த பேனில் பட்டர் தடவிட்டு பட்டர் பேப்பர் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ மாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இனி அவனில் வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 375 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் 5 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கிறேன். பண்ணிவிட்டு அவனுக்குள்ளாடி இப்போ மாவை வச்சாச்சு. மாவை உள்ளாடி வச்சுட்டு 40லேருந்து 45 நிமிஷம் வேக விடுங்க. 45 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக சென்டரில் ஒரு குச்சி வச்சு குத்தி பாருங்கள். மாவு ஒட்டுதான்னு பாருங்கள். இப்போ சூப்பராக ஒட்டாமல் வந்திருக்கு. கேக் ரெடி ஆகிடுச்சு. சப்போஸ் ஒட்டுச்சுன்னா 5 நிமிஷம் எக்ஸ்ட்ராவாக வேக விடுங்க. அடுத்ததாக இந்த கேக்கு நல்லா ஆறுனதுக்கப்புறமா பேனில் இருந்து வெளியே எடுத்துருங்க. பட்டர் பேப்பரையும் எடுத்துருங்க. அடுத்ததாக இதை 2ஆக கட் பண்ணி எடுக்கணும். அது எப்படி கட் பண்ணி எடுக்கிறதுன்னு நான் ஏற்கனவே பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கில் சொல்லியிருக்கிறேன். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். கோதுமை மாவில் அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக கேக் ரெடியாக இருக்குது. அடுத்ததாக பைனாப்பிள் கிளேஸும் ரெடி பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியும் ஏற்கனவே சேனலில் வீடியோ போட்டிருக்கிறேன். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணலாம். நான் இன்றைக்கி ஒரு சின்ன சைஸ் பாட்டில் அளவுக்கு விப்பிங் க்ரீம் எடுத்துருக்கிறேன். அடுத்ததாக பவுடர் சுகர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பீட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி பீட்டர் யூஸ் பண்ணி தான் பீட் பண்ண போகிறேன். இந்த விப்பிங் க்ரீம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கில் சொல்லியிருக்கிறேன். லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பீட் பண்ணி விப்பிங் க்ரீமாக ரெடி பண்ணலாம். விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணுறதுக்கு அப்புறமா நம்ம இந்த பேக்கில் அந்த க்ரீமை ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்ததாக டேனிங் டேபிள் இருந்துன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இல்லை, அதனால நான் என்ன பண்ண போகிறேன்னா சப்பாத்தி பரத்துற அந்த கல்லை எடுத்துகிட்டு அதுக்கு மேலே ஒரு பிளேட் வச்சுட்டு அதில் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த கேக்கை வைக்க போகிறேன். இந்த மாதிரி வச்சு பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டேனிங் டேபிள் இருந்ததுன்னா இதை விட ஈஸியாக இருக்கும். நான் இல்லாதனால இந்த மாதிரி யூஸ் பண்ண போகிறேன். இப்போ ஒரு லேயர்
விப்பிங் க்ரீம் அப்ளை பண்ணியாச்சு. அடுத்ததாக அந்த கேக்கை 2ஆக கட் பண்ணி எடுக்க சொன்னேன்ல, அதில் ஒரு பார்ட்டை வைக்க போகிறோம். வச்சுட்டு மேலே சுகர் சிரப் இருந்ததுன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், இல்லாட்டி கூட பிரச்சனை இல்லை. அடுத்ததாக இந்த விப்பிங் க்ரீமை ஒரு லேயர் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஸ்பேச்சுலா வச்சு இந்த மாதிரி சரி பண்ணிக்கோங்க. ஒரு லேயர் விப்பிங் க்ரீம் வச்சு ஸ்பேச்சுலா வச்சு சரி பண்ணதுக்கு அப்புறமா அடுத்த லேயர் வச்சுக்கலாம். சைட்லேயும் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக அடுத்த லேயரை நம்ம வச்சுக்கலாம். வச்சுட்டு திரும்பவும் விப்பிங் க்ரீம் அப்ளை பண்ண போகிறோம். அடுத்ததாக திரும்பவும் ஸ்பேச்சுலா வச்சு சரி பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக அதை ரெகுலர் ஆக்கி கொண்டு வரணும். சைட்லேயும் விப்பிங் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து சரி பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய க்ரீம் எல்லாம் எடுத்துருங்க. முதல்ல நம்ம விப்பிங் க்ரீம் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம திரும்ப திரும்ப கேக் இந்த மாதிரி ரெடி பண்ணும்போது அது நமக்கு ஈஸியாகிடும். இப்போ மேல் பக்கத்தை எல்லாம் சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சைடில் இருக்கக்கூடிய விப்பிங் க்ரீமையும் நம்ம சரி பண்ணிக்கலாம். இப்போ விப்பிங் க்ரீம் அப்ளை பண்ணியாச்சு. இந்த கேக்கை அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக பைனாப்பிள் கிளேஸும் ரெடி பண்ணியாச்சு. நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளாடி வச்ச கேக்கை வெளியே எடுத்துடலாம். எடுத்துட்டு இந்த பைனாப்பிள் கிளேஸை நம்ம மேலே அப்ளை பண்ணலாம். பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. இப்போ பைனாப்பிள் கிளேஸு மேலே சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு ஒரு அரை மணி நேரம் உள்ளாடி வச்சுட்டு எடுக்கலாம். நானாக வைக்கலை. நம்ம அரை மணி நேரம் உள்ளாடி வச்சுட்டு எடுக்கும்போது பைனாப்பிள் கிளேஸும் நல்லா செட்டாகி கிடைக்கும். அடுத்ததாக நம்ம இந்த விப்பிங் க்ரீம் வச்சு டெக்கரேட் பண்ணலாம். இப்போ எல்லா பக்கமும் பைனாப்பிள் கிளேஸை அப்ளை பண்ணியாச்சு. அடுத்ததாக எந்த டிசைன் வேணுமோ அந்த டிசைனில் நம்ம விப்பிங் க்ரீமை அப்ளை பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஃப்ளவர் டிசைனில் தான் டெக்கரேட் பண்ண போகிறேன். ஓரங்கள்லாம் ஃப்ளவர் டிசைன் வச்சாச்சு. அப்புறமா சென்டரில் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி ஃப்ளவராக டிசைன் வச்சுக்கிறேன். உங்களுக்கு வேறு டிசைன் பிடிக்கும்னா அது கூட வச்சுக்கலாம். நான் எனக்கிட்ட இருக்கிற அந்த டிசைனை வச்சு தான் இன்றைக்கி டெக்கரேட் பண்ண போகிறேன். அப்புறமா கீழையும் சின்ன சின்னதாக குட்டியாக டாட் வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்டார் டிசைனில் குட்டி குட்டியாக நம்ம விப்பிங் க்ரீம் டிசைன் வச்சுக்கலாம். இதையெல்லாம் வச்சதுக்கு அப்புறமா இந்த கேக்கை ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டு வெளியே எடுத்துக்கோங்க. அப்போ சூப்பராக செட் ஆகி இருக்கும். அடுத்ததாக இந்த பைனாப்பிள் கிளேஸ் கேக்கில் கொஞ்சம் கூட நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். பைனாப்பிளாக சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பைனாப்பிள் கிளேஸும் எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு ஃப்ளவர் டிசைனுக்கு நடுவுலையும் இந்த பைனாப்பிள் துண்டுகளை வச்சுக்கோங்க. ஃப்ளவர் டிசைனுக்கு மேலே பைனாப்பிள் கிளேஸ் டாட்ஸ் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கோங்க. இப்போ சூப்பராக எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃபுட் கலரும் சேர்க்காத கோதுமை மாவில் செய்த பைனாப்பிள் கிளேஸ் கேக் தயாராகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளத்துடன்.